Yeah, it's a okay. Operations research is a one of such methods to solve problems. real life. Okay. So அதுல என்னென்னலாம் பார்த்தோம் நேத்து செஷன்ல? வேற யாராவது? சார் ஓஆர்னா என்ன, எல்பிபினா என்ன, ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பிபி இதெல்லாம் பார்த்தோம் சார். ஓகே. ஸோ வாட் இஸ் ஓஆர்? ஆர்த்தி சொல்லிட்டாங்க. எல்பிபி அப்படின்னா என்னன்னு வேற யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் எல்பிபி? லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் சார். லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஓகே. ஸோ ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பிபி அப்படின்னா என்ன மீனிங்? வேற யாராவது? வேற யாராவது சொல்ல முடியுமா? ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பிபி. சார் வேரியபிள்ஸ் ஐடென்டிஃபை பண்றது சார். ஓகே, வேரியபிள்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் அபவுட் பிஸ்னஸ் சுச்சுவேஷன். ஸோ மேக்ஸிமம் இட்ஸ் அபவுட் பிஸ்னஸ் சுச்சுவேஷன். ஒரு பிஸ்னஸில் என்னென்ன ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அல்லது டிமாண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ப்ராப்ளமில் இருக்கும். அதில் வேரியபிள்ஸை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வேரியபிள்ஸை ஆஃப்டர் ஐடென்டிஃபைங் த வேரியபிள்ஸ், வாட் ஆர் ஆல் தி அதர் திங்ஸ் டு டூ? வேரியபிள்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் என்னப்பா பண்ணணும்? யாராலும் சொல்லலாம். What you should do after identifying a variable? சார் பாசிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்புறம் இதெல்லாம் பண்ணணும். ஓகே, பாசிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் அதுக்கான லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கும், ரைட்? ஸோ திஸ் ஷுட் பி கிரேட் நார் ஈக்குவல் டு, திஸ் ஷுட் பி லெஸ் நார் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். அதோட பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் தேர் ஷுட் பி சம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வி ஷுட் டெல் தட் ரிலேஷன்ஷிப் என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம். அதை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். அப்படி சொன்னதுக்கப்புறம், ஸோ வாட் ஆர் ஆல் த பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி எல்பிபி? ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ல என்னெல்லாம் இருக்கும்? அதோட ஜென்ரல் ஃபார்ம் ரெண்டு விஷயம் தான் இருக்கும் அதில். Maximize, minimize. Maximize, minimize. Okay. ஸோ அந்த ஒரு லைன் மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் அப்படின்னு எழுதுறோம் இல்லையா? அந்த லைனுக்கான மீனிங் என்ன? அதுக்கு ஒரு பேர் இருக்கு, என்னமோ ஒரு ஃபங்க்ஷன் வரும். என்ன ஃபங்க்ஷன் அது? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சார். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே லைஃப்ல ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கிற மாதிரி அந்த ப்ராப்ளமோட அப்ஜெக்டிவ் என்ன? இஸ் இட் டு மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் அப்படின்ற அந்த அப்ஜெக்டிவ் இருக்கும். ஸோ அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில், ஓகே, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை பற்றி அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன இருக்கும்? Subject to constraints. Subject to constraints. So constraints in the sense those are conditions. Okay, so those are the given conditions and limitations, as I said before. So on the limitations, we have expressed those limitations and conditions in the equation form. அது ஒரு equation form நம்ம எழுதி வச்சிருப்போம். So those are all the two major components of the LPP. Okay, and அதுக்கப்புறம் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மோர் அபவுட் எதை பொறுத்து இருக்கும்? நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், வாட் இஸ் த ஓவரால் அப்ஜெக்டிவ்? எப்பவுமே அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, எதை பொறுத்து இருக்கும்? அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்பவுமே ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆமே ரைட்?
Is that always about the profit that the problem is making? Am I right or wrong? Yes, sir. Yeah, okay. So now let me give you another example. ஸோ அதை வந்து நம்ம இப்போ இந்த செஷனில் ஃபார்முலேட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ப்ராப்ளம் இருக்கா, இதை படிச்சு பாருங்க. ஸோ ஐ ஹோப் எல்லார் கையிலையும் நோட் புக்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாதி கட் ஆயிடுச்சா? ஓகே, போதும். ஸோ இந்த ப்ராப்ளமை படிச்சு பாருங்க. இதில் வேரியபிள்ஸ் என்னென்ன, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன வைக்கலாம், ஆனால் அதில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னென்ன இருக்கும். உங்கள் நோட் புக் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் நான் கேட்குறவங்க சொல்லணும். Take your own time. அந்த கேப் நம்ம அட்டரன்ஸ் சொல்லிடலாமா? ஆர்த்தி செல்லமுத்து, Yes, sir. பிருந்தா ராஜ், பிருந்தா ராஜ், பிருந்தா ராஜன் இருக்கீங்களா? அட்டண்டன்ஸ் சொல்லுங்க. ஓகே, லோகலட்சுமி, Yes, sir. மகேஷ் பாபு, Yes, sir. மாரி கிரிஷ். ஆக்சுவலா உங்க அட்டண்டன்ஸ்ல இருக்க நேம் என்ன? மாரீஸ்வரி, ரைட்டா? ஓகே. Yes, sir. எம் நித்யா, Yes, sir. சங்கமி, Present, sir. சந்தியா ரவி. Yes, sir. Perfect. So all of you are present. Just இந்த ப்ராப்ளமை படிச்சு பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் வேரியபிளா என்ன வைக்கலாம்? X1, X2. x1 x2. ஓகே, x1ங்கிறது என்ன, x2ங்கிறது என்ன? X2, X1ங்கிறது ப்ராடக்ட் ஏங்க சார். ஓகே, X2ங்கிறது வந்து ப்ராடக்ட் பி.
after confirming the variable, so very good RT Sellamuttu. Okay, after confirming the variable, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் ஒரு எல்பிபியை ஃபார்முலேட் பண்றதுக்கு? constraints எழுதணும். Constraints எழுதணும் and most importantly அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதணும். ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதலாமா இல்லை கன்ஸ்ட்ரெயின்ஸ் போயிடலாமா? objective functions. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் யார் தெரிஞ்சு எல்லாரும் வேணா ஆன்சர் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? இப்போதான் ஒரு 2 minutes முன்னாடி சொன்னேன். ப்ராடக்டோட ப்ராஃபிட். ப்ராஃபிட். ஓகே, ஸோ இதுல x1 அப்படின்ற ப்ராடக்டோட ப்ராஃபிட் என்ன? x1 ப்ராடக்ட் வந்துட்டு 10ங்க சார். 10 rupees. அண்ட் x2 அப்படின்ற ப்ராடக்டோட ப்ராஃபிட் 12 rupees. ஓகே, ஸோ x1 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் A to be produced and rupees 10 is the profit that you are getting from the product A. ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு 10 rupees அப்படின்னா 2 ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ வரும்? 20. 5 ப்ராடக்ட்டுக்கு 50. இந்த சென்ஸ் 5 into 10. அப்போ நம்ம x1 நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். அப்போ ப்ராஃபிட் என்ன வரும்? 10 into 50 x1. rupees. x1 number of products. Okay, so x1 number of products அப்படின்னா 5 ப்ராடக்ட்னா 5 into 10 போடுவோமா? x1 ப்ராடக்ட்ஸ்னா x1 into 10. ஓகே, ஸோ அப்போ x1 into 10னா 10x1 பிளஸ் அடுத்து ப்ராடக்ட் பி, அதோட ப்ராஃபிட் எவ்வளோ? 12 rupees. ஓகே, அந்த 12 rupees-ஐ அதுக்கும் அதே மாதிரி தான் x2 நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ அப்போ அதனுடைய ப்ராஃபிட் என்ன? 12x2. 12x2. ஸோ 10x1 plus 12x2. இங்கே லெஸ் நார் ஈக்குவல் டு போடுறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. இது என்னன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல இப்போ நம்ம அந்த ப்ராஃபிட்டை என்ன பண்ணணும்? மேக்ஸிமைஸ் பண்ணணுமா மினிமைஸ் பண்ணணுமா? maximize. Maximize. So maximize and the objective function ஒரு பேரு z is the name of the function. So maximize z that is equal to 10x1 plus 12x2. So அதுதான் நமக்கான objective function. Okay. So கீழே ஆன்சர் இருக்கு, நம்ம கடைசியா பார்த்துப்போம். இதில் ஆக்சுவலாக இந்த டேர்ம்ஸே வந்து நமக்கு சொல்யூஷன் தான். நம்ம இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து எழுதியிருப்போம். மேலே இந்த பெரிய ப்ராப்ளம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து எழுதுனது தான் இது. ஸோ இதை வந்து இது நம்ம ஃபார்முலேட்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க எக்ஸாமில், ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்கிறனால நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, சரி. இப்போ மெட்டீரியல் 1க்கான கன்ஸ்ட்ரெயின்ஸ் எழுதணும், மெட்டீரியல் 2க்கான கன்ஸ்ட்ரெயின்ஸ் எழுதணும். சொல்லுங்க பார்ப்போம். மெட்டீரியல் 1 வந்து 2x1 plus x2 equal to 60. ஈக்குவல் டு 60. ஓகே, செகண்ட் மெட்டீரியல் வந்து 3x1 plus 4x2 equal to 120. 120. பர்ஃபெக்ட். ஆனால் இங்கே நடுவில் நம்ம ஈக்குவல்ட்டுன்ற ஒரு மெஷர் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து இப்போ 50 ரூபாய் தேவை அப்படின்னா 50 ரூபாயும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டலே எடுத்துப்போமே, ஒரு ஹோட்டலில் புளி சாதம் செய்யறதுக்கு ஒரு 5 கிலோ புளி தேவைப்படுது அப்படின்னா அதை விட கம்மியான புளியிலேயே தேவையான குவான்டிட்டி செய்ய முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் தானே அது. ஸோ அப்போ அதிகபட்சம் 5 கிலோ அப்படிங்கிறப்போ அவங்க எப்படி ட்ரை பண்ணுவாங்க? 5 விட கம்மியா இருந்தா பெட்ரு, அல்லது 5 வந்தா கூட ஓகே, ஆனால் 5க்கு மேலே போயிடக்கூடாது. ஸோ அதை நம்ம ஒரு இன்இக்வாலிட்டியில சொல்லணும் அப்படின்னா என்ன இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணலாம்? நான் ஒரு 3 இன்இக்வாலிட்டி சொல்லலாம். லெஸ் தென், கிரேட்டர் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, ஸோ அப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை மறுபடியும் சொல்லுங்க பார்ப்போம். மெட்டீரியல் 1க்கான கன்ஸ்ட்ரெயின்ட் 2x1 plus x2 less than or equal to 60. and material 2க்கான constraint 3x1 plus 4x2 less than or equal to
120ங்க சார். பர்ஃபெக்ட், அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம ஃபார்முலேட் பண்ண எல்பிபி. ஸோ மேக்ஸிமைஸ் 10x1 plus 12x2 and 2x1 plus x2 less than or equal to 60, 3x1 plus x2 less than or equal to 120. And இந்த லாஸ்ட்டாக எழுதியிருக்கும் தெரியுமா, இந்த கன்ஸ்ட்ரெயின் இதனது x1, x2 greater than or equal to 0. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த x1 x2 அப்படிங்கிறது யாருன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்டு. அப்போ 5 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பண்ணலாம். -10 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ அதனால அந்த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எப்போவுமே என்னவா இருக்கணும்னா பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், தட் ஷுட் பி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. அதுவும் ஒன் ஆஃப் த கண்டிஷன். ஓகே, ஸோ அதுதான் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இதுதான் ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பிபி. ஒரு சுச்சுவேஷனை இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரி, இப்போ ஒரு எல்பிபியை நம்ம ஃபார்முலேட் பண்ணிட்டோம். ஸோ each and every problem, not only in math, in real life also, each and every problem at least have one solution. சொல்யூஷனே இல்லாத ப்ராப்ளம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஈவன் மேத்ல கூட there is a problems which do not have a solution, but in real life we have solution for each and every problem. Okay, ஸோ அப்போ இந்த ஒரு கிராஃபிக்கல் இந்த ஒரு எல்பிபி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான we have certain methods. ஸோ சர்டைன் மெத்தட்ஸ் இன் த சென்ஸ் ஒரு 2 டைப்ல நம்ம அதை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி அப்படின்னா கிராஃபிக்கல் சொல்யூஷன், அண்ட் செகண்ட் ஒன் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ஸ் மூலமாக சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கிராஃபிக்கல் சொல்யூஷன், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ஸ் இதெல்லாம் நம்ம எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னா அண்டர் கிராஜுவேஷனில் படிச்சிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் ஹவ் லேர்ன்டு தட் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அண்ட் பிக் எம் மெத்தட். ஸோ பிக் எம் மெத்தட் இஸ் நத்திங் பட் சிம்ப்ளெக்ஸ் 2. அதுவும் இட்ஸ் அனதர் கைண்ட் ஆஃப் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் இப்போ படிக்கிறோம், தட் வி ஆர் ஸ்டடியிங் அண்ட் அட்வான்ஸ்டு ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச். ஒய் டூ வி நீட் ஆல் திஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீஸ் ஆர் ஆல் தி பேசிக்ஸ். ஸோ ஒன்லி வி நோ தி பேசிக்ஸ் மீன்ஸ் so that we can continue further in the advanced operations research, because it's a quite a bit advanced in the sense ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் அல்லது 2-3 அல்காரிதம் இதில் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அதனால இதுக்கு பேர் அட்வான்ஸ்டுங்கிறப்போ அங்கே பழைய ஸ்டெப்ஸ் மெத்தட்ஸ் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் அ கிராஃபிக்கல் சொல்யூஷன். ஸோ கிராஃபிக்கல் சொல்யூஷன் நேற்று செஷனில் பார்த்தோமா? நேத்திக் செஷன்ல கிராஃபிக்கல் சொல்யூஷன் சொல்லி கொடுத்துருந்தேனா? சே எஸ் ஆர் நோ. நேத்திக்கு வெறும் ஃபார்முலேஷன் மட்டும்தான் பார்த்தோமா, இல்லை சால்வ் பண்றதுக்கு ஏதாவது மெத்தட் சொல்லியிருந்தேனா? No, sir, only formulation we see also. Yeah, okay. I thought only formulation. So, அப்போ graphical solution அப்படின்னா which is nothing but actually this is not needed for this, but in the case of branch and bound algorithm அப்படின்னு ஒரு algorithm you are going to study in future in the sense in the first unit itself we have the branch and bound algorithm. So branch and bound algorithmக்கு நமக்கு இந்த graphical method தேவை. ஓகே, ஸோ நான் இப்போ இதை உங்களுக்கு கூகுள் மீட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் there is a certain video about how to solve an LPP by graphical method, and you should go and refer the video if you have further doubts. And அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி கூட கேட்கலாம், நம்ம குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, எஸ். ஸோ இந்த கிராஃபிக்கல் சொல்யூஷனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எல்லாமே ஈக்குவேஷனாக மாற்றணும். ஈக்குவேஷன் இன் த சென்ஸ் அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கிறதெல்லாம் ஈக்குவல்ட்டாக மாற்றிடணும். மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரெயினை ஒரு ஸ்ட்ரைட் லைனாக மென்ஷன் பண்ணணும். அது எப்படி ஸ்ட்ரைட் லைனாக மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே 2x1 + x2 இருக்கா, தட் இஸ் ஈக்குவல் டு 60. இதில் x1க்கு பதிலாக 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்,
x2க்கு பதிலாக என்ன வேல்யூ வரும் 60. அப்போ x1க்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ண வேல்யூ 0, x2க்கு பதிலாக வந்த வேல்யூ 60. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அண்ட் x2க்கு பதிலாக நம்ம 0 போடுவோம். x2க்கு பதிலாக 0 போட்டால் என்ன வரும்? இந்த இடத்துல x2 0 ஆயிடுமா? ஸோ x2 0 ஆச்சு அப்படின்னா 2x1 that is equal to 60. அப்போ x1 is equal to 30. அப்போ 30, 60 is another point. ஓகே, ஸோ இது புரியலன்னா நான் இல்லுஸ்ட்ரேட் பண்ணி கூட காட்டுறேன். புரியலன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, ஸோ அப்போ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். அந்த ஒரு ஈக்குவேஷன், ஒரு கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் வச்சு we got 2 points 0, 60 and 30, 0. ஓகே, ஸோ அந்த 30, 0, 0, 60 இந்த கிராஃபில் பிளாட் பண்ணணும். 0, 30 இங்கே அண்ட் சாரி 0, 60 இங்கே, சாரி 0, 60 எங்க இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல 0, ஒய் ஆக்சிஸ்ல 60 அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட். ஸோ அந்த இடத்துல பாயிண்ட் மார்க் பண்ணல, நம்ம மார்க் பண்ணிப்போம் 0, 60. ஓகே, அண்ட் அடுத்து 0, 30 இங்கே மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது we got this line. This line represents the constraint that 2x1 plus x2 is equal to 60. அதே மாதிரி இந்த 3x1 plus 4x2க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா x1க்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ x1க்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணால் என்ன வரும் அப்படி சொல்லுங்க. x1க்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணுறோம். x1க்கு 0 போட்டுட்டோம். அப்போ 4x1 that is equal to 120 அப்படின்னு வருமா? அப்போ 4x2 that is equal to 120 அப்படிங்கிறச்சு x2 is equal to 120 by 4. When 120 is divided by 4, we can get 30. Upon the first point is 0, 30. And the second point 40, 0. x2க்கு 0 போட்டிருப்போம். ஓகே, ஸோ அப்போ ஒரு கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷனை ஸ்ட்ரைட் லைனாக மாற்றுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? x1க்கு 0ன்னு போட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். x2க்கு 0ன்னு போட்டு இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கணும். அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கிராஃப்ல பிளாட் பண்ணி ஜாயின் பண்ணணும். ஸோ ஆர் யூ கிளியர் வித் தட்? எஸ் சார். இதில் ஏதாவது ஃபர்தராக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நான் மறுபடியும் சொல்கிறேன், இல்லுஸ்ட்ரேட் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் அன் illustration, do you want an illustration or not? செஞ்சு காமிக்கட்டுமாப்பா இல்லை இதுவே ஓகேயா? இதுவே ஓகேங்க சார். இதுவே ஓகே தான் சார். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கிராஃப் போட்டுட்டோம் இல்லையா? ஸோ கிராஃப் போட்டதுக்கப்புறம் feasible region அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜனை மார்க் பண்ணணும். அந்த feasible region அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க லைன் எல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு ஈக்குவல் டு அப்படின்னு அந்த இன்இக்வாலிட்டியை மாற்றி வந்த லைன். அப்போ அந்த இன்இக்வாலிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணலன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த இன்இக்வாலிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணும்போது அந்த இன்இக்வாலிட்டி என்ன? லெஸ் than or equal to 60 இருக்கு அண்டு லெஸ் than or equal to 120 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த லைனை பார்க்கணும். அந்த லைன்ல என்ன இருக்கு? Just a minute.
ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம feasible region அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜியன் மார்க் பண்ணும். அந்த feasible region என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த லெஸ் நார் ஈக்குவல் டு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு தெரியுமா? ஸோ அந்த லெஸ் நார் ஈக்குவல் டு அப்படின்ற கன்ஸ்ட்ரெயினை நம்ம கன்சிடரேஷன்ல எடுத்துப்போம். எப்படி? என்னோட ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? சார். நோ சார். ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிளா தெரியுதா? எஸ் சார். இதுல வந்து நம்ம ஒரு கிராஃப் போட்டிருந்தோம் இல்லையா? கிராஃப் இந்த சென்ஸ் ஒரு 2 லைன் ஒரு கிராஃப்ல ஓகே. ஆக்சுவலா இங்க வந்து இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஸோ அதனால மேபி வாய்ஸ் பிரேக் ஆகலாம் அல்லது இந்த ஸ்க்ரீன் டிலேயா வரலாம். நோ ப்ராப்ளம். ஸோ ஒரு கிராஃப் போட்டிருந்தோம் இல்லையா? திஸ் இஸ் y ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் x ஆக்சிஸ். அண்ட் அதுல 2 லைன் போட்டிருந்தோம். 2 லைன் எப்படி? 60,0 வந்து 0,30க்கு ஒரு லைன். அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா? எஸ். ஸோ இதுவும் அந்த டயக்ராம் ஒரே மாதிரி இருக்கா கிட்டத்தட்ட? இது வந்து ஈக்குவேஷன் 1 லைன், ஈக்குவேஷன் 1 லைன், இது ஈக்குவேஷன் 2 லைன். ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷனுக்குமே காமனா லெஸ் தெனா இருக்கிற மாதிரி ஒரு ரீஜனை நம்ம கிராஃப் பண்ணணும். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு லெஸ் தெனா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு லெஸ் தெனா இந்த பாயிண்ட் ஆக்சுவலா 30,0. 30,0. இப்போ 30 விட கம்மியான நம்பர்ஸ் இந்த லைன்ல எந்த சைடு இருக்கும் அப்படின்னா, இந்த லைனுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். அப்போ இந்த ரீஜியன் ஃபுல்லா வரும். ஓகே. ஸோ இதெல்லாமே என்னது? இந்த லைனை விட கம்மியா இருக்கக்கூடிய அந்த ஸ்பேசஸ். சரி, அடுத்து இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்குறோம். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு கம்மியா இருக்க லைன்ஸ்லாம் எந்த பக்கம் இருக்கும்னு பார்த்தா, ஆக்சுவலா இது வந்து என்னது? இந்த பாயிண்ட் வந்து ஒரு 40,0. இந்த பாயிண்ட் வந்து 40,0. இதை விட கம்மியா இருக்கிற லைன்ஸ்லாம் நம்பர்ஸ்லாம் எந்த பக்கம் இருக்கணும்னா, இதை விட இந்த பக்கம் இருக்குமா? ஸோ அப்போ இந்த சைடு இந்த லைனுக்கு கீழே இருக்கிறது. ஸோ லெஸ் தென்னா பேசிக்லி அந்த லைனுக்கு கீழே இருக்கிறது, அந்த லைனை விட கம்மியா இருக்கிறது. ஸோ இதெல்லாம் என்னது? நமக்கான feasible region. இதுல இந்த 2 லைனோட feasible regionனும் ஒரு பாயிண்ட்ல ஒரு பிளேஸ்ல கோஆர்டினேட் ஆகும். எந்த பிளேஸ்னு தெரியுதா உங்களுக்கு? ரெண்டுமே எந்த இடத்துல கோயின்சைட் ஆயிருக்கு? சொல்லுங்க பாப்போம். 0,0 இருந்து 30,0 வரைக்கும் சார். வரைக்கும் மேல இங்க ஒரு பாயிண்ட். இது 0, இது பாயிண்ட் A, இது பாயிண்ட் B, இது பாயிண்ட் C. அப்போ OABC அப்படிங்கிறது தான் நமக்கான feasible region. ஓகே. ஸோ அப்போ இதெல்லாம் தான் நமக்கான feasible region. ஓகே. ஸோ இந்த feasible regionக்குள்ள இருக்கிற இந்த பவுண்டரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு தெரியுமா? ஸோ பவுண்டரி பாயிண்ட்ஸ்னா யாரு? 0, 0,0, ஏன்ற பாயிண்ட் 30,0. இந்த பின்ற பாயிண்ட் நமக்கு தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பை சால்விங் திஸ் 2 ஈக்குவேஷன்ஸ். மேல ஒரு 2 ஈக்குவேஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா? என்ன ஈக்குவேஷன்ஸ் அது? 2x1 பிளஸ் x2 ஈக்குவல் டு 60 ஒரு ஈக்குவேஷன். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஈக்குவேஷன் சொல்லியிருந்தோமே, 3x1 பிளஸ் 4x2 ஈக்குவல் டு 120.
இந்த ரெண்டு லீனியர் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா நமக்கு x1 x2க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த கோயின்சைட் ஆகிற பாயிண்ட். ஸோ அதனுடைய வேல்யூஸ் 24, 12. ஸோ இந்த ரெண்டு லீனியர் ஈக்குவேஷனையும் எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியுமா? தெரியலன்னு நான் சொல்றேன். சார் சொல்லுங்க சார். ஓகே. ஸோ நம்ம யூஸ்வலா சால்வ் பண்ற மெத்தட் தான் ஓகே. ஸோ இப்போ இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க முன்னாடி 2x1 இருக்கா, இங்கே 3x1 இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது முன்னாடி இருக்க நம்பரை ஈக்குவேட் பண்ணணும், ரெண்டுமே சேம் நம்பர் வரணும். அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கணும். ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? ஃபுல்லா த்ரூ அவுட்டா மல்டிப்ளை பண்ணும். பண்ணா என்ன வரும்? 6x1 plus 3x2 equal to 180. 3 6 are 180. ஓகே. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்றோம். 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? அதே 6x1 Plus த்ரூ அவுட்டா 8 ஃபுல்லா plus 8x2 that is equal equal to 240. 240. ஓகே. ஈக்குவேஷன் கரெக்டா எழுதிட்டுனா 3x1 plus 4x2. பர்ஃபெக்ட். சரி, இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம்? சைன் சேஞ்ச் பண்ணுவோம். இங்க மைனஸ் மைனஸ் மைனஸ். இந்த 6x1 6x1 என்ன ஆகும்? கேன்சல் ஆயிடும். 3x2 minus 8x2 என்ன வரும்? Minus 5x2. 5x2. That is equal to 180ல 240 போச்சுன்னா என்ன வரும்? 180 minus 240 60. minus 60. 240ங்கிறது பெரிய நம்பர், அது பக்கத்துல என்ன இருக்கு? மைனஸ் இருக்கா? ஸோ அப்போ x2ஓட வேல்யூ என்ன அப்படின்னா இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஈக்குவல் டு 60/5. 60/5னா யாரு? x2. 12. 12 5s are 60 இல்லையா? கேன்சல் பண்ணா 60 வந்துடும். ஓகே. ஸோ அதுதான் இங்கே மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அதில் x2ங்கிறது 12. ஓகே. இப்போ அதே மாதிரி x1 கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? x2 is equal to 12 ன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ல போடலாம் சார். ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ல போடலாம். ஓகே. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே போடுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டால் என்ன வரும்? 2x1 பிளஸ் x2க்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? 12. That is equal to 60. சரி, அப்போ 2x1 equal to 60 minus 12. 60 minus 12 எவ்வளோ? 48. அப்போ x1ஓட வேல்யூ என்ன? 24. ஸோ அப்போ x1ங்கிறது 24, x2ங்கிறது 12. ஸோ அதுதான் நமக்கு தேவையான பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட் சின்ற பாயிண்ட் தெரியுமா அப்படின்னா நம்ம அந்த கிராஃப் இருக்கு இல்லையா, அந்த கிராஃப்லேயே தெரியும். அப்படிதானே? ஸோ அந்த கிராஃப்ல சின்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா 0,30. சரியா? ஸோ அப்போ இதோட நம்ம ஃபீசிபிள் ரீஜன் மார்க் பண்ணது இதுதானே, இந்த நடுவில் இருந்தது, இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல, இது OABC. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல எல்லாம் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்க்கணும். தெளிவா நோட் பண்ணிங்க. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட வேல்யூ. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா யாரு? இந்த மேக்ஸிமைஸ் இசட்ன்னு இருக்கு இல்லையா, இதுதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதுல ஒவ்வொரு பாயிண்ட்லையும் செக் பண்ணும்.
ஸோ இசட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10x1 ப்ளஸ் 12x2. இதுதான் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இல்லை நம்ம இசட் ஓ அப்படின்னா ஓன்ற பாயிண்ட்ல வேல்யூ ஆஃப் இசட் என்னவா இருக்கும் அப்படின்னா x1க்கு பதிலாக 0 0. ஓங்கிற பாயிண்ட் இங்கே 0,0 தானே, அதை வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ அப்போ அதில் வந்து 0. அதே மாதிரி ஏன்ற பாயிண்ட் 30,0. அப்போ x1க்கு பதிலாக 30, x2க்கு பதிலாக 0. அங்கே 300ன்னு ஒரு வேல்யூ. அண்ட் பின்ற பாயிண்ட் வந்து 24,12. அதில் 384ன்னு வேல்யூ வருது. சின்ற பாயிண்ட்ல 360. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், x1 x2 சால்வ் பண்ணி ஃபீசிபிள் ரீஜன் கண்டுபிடிச்சி அந்த பவுண்டரி பாயிண்ட்ஸ்ல இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு செக் பண்றோம். இப்போ இதுல அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கு, மேக்ஸிமைஸ்ன்னு இருக்கா. ஸோ மேக்ஸிமைஸ் அப்படின்னு இருக்கிறனால என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ சூஸ் பண்ணி, இதுல இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ யாரு, 0. 0 அதிகமா இருக்கு 300, அதோட அதிகமா இருக்கிறது 384, அதோட கம்மியா இருக்கிறது 360. இதுல எது ஹையஸ்ட் வேல்யூ, 384. 384. அந்த 384 எந்த பாயிண்ட்ல வருது அப்படின்னா பின்ற பாயிண்ட்ல வருது. சரியா, அப்போ அதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். ஸோ த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசட் இஸ் 384 தட் அக்கர்ஸ் அட் த பாயிண்ட் பி. ஸோ அப்போ x1 இஸ் ஈக்குவல் டு 24, x2 இஸ் ஈக்குவல் டு 12 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ வித் மேக்ஸிமம் 384 இந்த சென்ஸ். அப்போ நம்ம இங்கே ஃபார்முலேட் பண்ண இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இந்த ப்ராஃபிட்டுக்கு நம்ம x1 ப்ராடக்ட் ஏவை வந்து நம்ம எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணணுமா, 24 மேனுஃபேக்சர் பண்ணணும். ப்ராடக்ட் பியை 12 மேனுஃபேக்சர் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னா 384 rupees ப்ராஃபிட் வரும். ஸோ இதுதான் வந்து ஆப்டிமம் சொல்யூஷன். ஓகேயா, ஸோ இதுதான் கிராஃபிக்கல் மெத்தட்ல சால்வ் பண்ணுறது. அண்ட் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ லெக்சர் இருக்கு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதையும் ரெஃபர் பண்ணுங்க. இது அடுத்த மெத்தடுக்கு யூஸ் ஆகும், நான் இப்பயே சொல்கிறேன், இருந்தாலும் ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு. ஓகே, ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து இந்த சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் என்ன அப்படிங்கிறது உங்கள் அண்டர் கிராஜுவேஷன் புக்கில் செக் பண்ணிட்டு வாங்க. அதுக்கும் ஒரு வீடியோ லெக்சர் இருக்கு, நான் அதை அனுப்புகிறேன். நம்ம நாளைக்கு இந்த சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் பார்த்துட்டு டைரெக்டாக நம்ம இதுக்கு போயிடலாம். என்னன்னா சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் 2-3 இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் கோமரிஸ் கட்டிங் பிளேன் அல்காரிதம், இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஸோ அதோட தியரி கொஞ்சம் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு டைரெக்டாக ப்ராப்ளம்ஸ் போயிடலாம். ஜஸ்ட் இதில் 2 டைப்பு, பிரான்ச் அண்ட் பவுண்டுன்னு ஒரு டைப். இந்த 3 மாடல் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகே, ஸோ ஒரு 3 செஷனில் குவிக்காக முடிச்சிடலாம். சரியா, ஓகே. ஸோ இன்னைக்கு சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No sir. இன்னைக்கு சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா? No sir. நோ சார். ஓகே, ஸோ அவ்வளோதான். கடைசியாக ஒரு தடவை அட்டெண்டன்ஸ் சொல்லிடுங்க, நம்ம டக்குன்னு க்ளோஸ் பண்ணிப்போம். ஆனால் அடுத்த செஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். 40க்கா? எஸ் சார். ஓகே ஓகே, ஜஸ்ட் சின்னதாக பிரேக் எடுத்துக்கோம். டக்குன்னு அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க. ஆர்த்தி செல்லமுத்து, Yes sir. பிருந்தாராஜன், எஸ் சார். நாகலட்சுமி, எஸ் சார். மகேஷ் பாபு, Yes, sir. மாரீஸ்வரி, எஸ் சார். நித்யாயம், எஸ் சார். சங்கமி, பிரசன்ட் சார். சந்தியா ரவி. எஸ் சார். ஓகே, சரி. இன்னைக்கு செஷனுக்கு யாராவது வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த மீட்டிங்கை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் நான் அதையும் யூடியூப்ல முடிஞ்சா போட்டு வைக்கிறேன், இல்லாட்டி அந்த லிங்க் நான் அனுப்புறேன் குரூப்ல. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த ஓவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாதான் எக்ஸாம்ல எழுத முடியும். இது வந்து பார்த்தே எழுதினாலும் மெத்தட்ஸ் தெரிஞ்சாதான் ப்ரொசீட் பண்ண முடியும். ஏன்னா புக்ல இருக்க ப்ராப்ளமே கேட்பாங்கன்னா சொல்ல முடியாது. சரியா, ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை படிச்சுங்க. ஈஸியாக தான் இருக்கும், அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. ஓகே, ஸோ நாளைக்கு கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணுவோம். ஹேவ் அ கிரேட் டே. சியர்ஸ். யூ கேன் லீவ் நவ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.